நியூஸ் 7 தமிழ் பொறுப்பும் பொது நலமும். கார்டனிங்கிறது சில பேருக்கு ஹாபிங்க, சில பேருக்கு பயங்கர இன்ட்ரெஸ்ட் கூட. ஆனால் நிறைய பேர் இந்த கார்டனிங் பண்ணாததுக்கான காரணம் ஏன்னு பார்த்தீங்கன்னா, அதை எப்படி மெயின்டைன் பண்ணணுன்ட்டு அவங்களுக்கு தெரியறதில்ல. நம்ம பூவாளி நிகழ்ச்சியில் கார்டனிங் பற்றி உங்களுக்கு நாங்கள் டிப்ஸ் சொல்ல போகிறோம். வணக்கம், என் பேர் டாக்டர் மலர்மணி. எனக்கு வந்து ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு முன்னால் நான் யோசித்தேன் என்னுடைய ரிட்டையர்மெண்ட் டைமை எப்படி பொழுதுபோக்குறது எப்படி இப்போன்னு சொல்லிட்டு. அப்போ தான் எனக்கு மாடி தோட்டத்தை பற்றி எனக்கு ஒரு ஐடியா வந்தது. அப்புறம் இன்டர்நெட்டில் தேடிட்டு மாடி தோட்டம் எப்படி பண்ணுறது, எப்படி எல்லாம் அதை இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு நியூஸ் எல்லாம் வந்தது. அவங்களுடைய அட்ரஸை வச்சு அவங்க இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்னுடைய ஹாபியாக நான் இப்போ இதை பண்ணிகிட்ருக்கிறேன். இது வந்து மக்களுக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லுங்க. இதெல்லாம் நமக்கு வேண்டிய காய்கறிகள் நம்மளே வளர்த்துக்கலாம். அப்புறம் பூ வேணுனாக்கா பூச்செடிகள்லாம் இருக்குது. நம்ம ஈவினிங்கில் பறித்து லேடிஸ் எல்லாம் தலையில் எல்லாம் வச்சுக்கலாம். அப்புறம் சில மூலிகை செடியெல்லாம் கூட வச்சுருக்கேங்க. அது வந்து இப்போ எக்ஸாம்பிள் பெரண்டை வந்து பெரண்டை சட்னி வைக்கலாம், ரசம் வைக்கலாம். அது வந்து முட்டி வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. அப்புறம் இன்சுலின் செடி இருக்குது. டயபெட்டிஸ் இருந்தாக்க அது அப்படியே சாப்பிடலாங்க. இலையை சாப்பிட்டாக்க நல்ல புளிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறதுங்க பாரிஜாதம் மலர். பாரிஜாதம் வந்து நிறைய பேருக்கு பார்த்துருப்பாங்களேன்னு எனக்கு டவுட்டு. நல்ல ஒயிட் கலரில் நல்ல இது நல்ல பெருசாக இருக்குங்க. ரொம்ப மனம் உள்ளது. ஒரு 4-5 நாள் வாடாமையே இருக்கும். செடியில் வச்சுருந்தா கூட வாடாமையே இருக்கும், பறித்து வச்சாலும் வாடாமையே இருக்கும். சார், இது இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஆர்னமெண்டல் ஃப்ளவர். 1 மந்த்து மேலே ஆகிப்போச்சு. பூத்தா கூட சீக்கிரம் அவ்வளோ சீக்கிரம் காயாது, தண்ணியும் அவ்வளோ இழுக்காதுங்க அது. இப்போ நீங்கள் பார்க்குறது மல்லிகை ரோங்க. மல்லிகை ஃபுல்லாக மல்லிகை தான். ஒன்று ஒரு டைப்பு மல்லிகை. ஒன்று வந்து தோடு மாதிரியே இருக்கும், அசல் தோடு மாதிரியே இருக்கும். இன்னொன்று ரோஜா மாதிரி இருக்கும். ஒன்று வந்து அடுக்கு மல்லிகை. இந்த ரோவில் இருக்கிறது எல்லாமே மல்லிகைங்க. ஒன்று வந்து தோடு மாதிரியே இருக்கும், இன்னொன்று ரோஜா மாதிரியே இருக்கும், இன்னொன்று அடுக்கு மல்லிகை. இது மாதிரி ஒன்று ஒரு டைப்புங்க. இப்போ தான் மொட்டெல்லாம் விட்டுருக்கு. அது பூவானா தான் நல்லா தெரியும். மண்ணெல்லாம் யூஸ் பண்ணாக்க வெயிட்டுங்க. இப்போ அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் நிறைய அட்வைஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. தேங்காய் நார் கழிவு அது ரொம்ப லைட் வெயிட்டு. கொஞ்சம் தண்ணி ஊற்றினாலும் ஒரு 3 நாள் 2 நாள் அந்த தண்ணியை வந்து கீப்பப் பண்ணிகிட்ருக்குங்க. நமக்கு தண்ணியும் அவ்வளோ செலவாகாது. அதில் உரம் கூட நிறையா இருக்கிறதுனால செடிக்கு ரொம்ப நல்லது. வெயிட்டு கம்மியாக இருக்கும். நம்ம ஈஸியாக லிஃப்ட் பண்ணி வேறு இடத்துல வச்சிடலாம். ஆனால் மண் இருந்தாக்க தொட்டியாக இருந்தாக்க ஹெவியாக இருக்கும். அதை ஷிஃப்ட் பண்ணுறதுல ரொம்ப கஷ்டங்க. மண்ணை விட இது ரொம்ப நல்லதுங்க. மண்ணில் வந்து உரம் நம்ம போடணும். இதில் நார் சத்தில் வந்து இந்த தேங்காய் நார் இதில் அதுலேயே இதெல்லாம் இருக்குது. அதனால் தன்னாலே அது நிறையா வளரும். ஈல்டும் நிறையா இருக்குங்க இதோட கம்பேர் பண்ணும்போது. பூச்சி வெரைட்டி நம்ம கடையிலே விற்கிதுங்க. இல்லாட்டி அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் அந்த வேப்ப எண்ணெய் கிடைக்குதும். அது ஈக்குவல் அமௌண்ட்டு தண்ணி சேர்த்து தொளிச்சிக்கிட்டே இருந்தாக்க மாதம் ஒரு வாட்டி இந்த பூச்சியெல்லாம் வராதுங்க. அப்புறம் சாம்பல் போடலாம், இல்லாட்டி மாட்டு சாணம் போடலாம். கெமிக்கலே நாங்கள் யூஸ் பண்ணுறதே இல்லைங்க. சார், நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து அரச மரங்க. நம்ம நார்மலாக அரச மரம் வெளியில் தான் பார்த்துருப்போம், பெரிய மரமாக இருக்கும். இது நான் வந்து தோட்டத்திலே வச்சு பேணி காத்துட்ருக்கிறேன். இந்த பூவெல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல் கலர், ரொம்ப அழகாக இருக்கும். ஒரே நாள் தான் இருக்குங்க, கீழே விழுந்துடும் அப்புறமா. இது பாருங்கள், நான் எவ்வளோ பெரிய சின்ன பேக்கில் தான் நான் வச்சுருக்கேன். இப்போது சின்ன பேக்லேயே அரச மரத்தை வளர்க்கலாம். ஈவன் ஆலமரம் கூட வளர்க்கலாம் சார், வீட்டிலே வளர்க்கலாம். நான் அது மாதிரி தொட்டிலேயே இது வச்சுருக்கேன், லைம் வச்சுருக்கேன். இல்லை அதுக்கு அப்போ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து கனகாம்பரம் செடிங்க. கனகாம்பரம் இதுதான் சீசன். டெய்லி பறிச்சுக்கிட்டே இருக்கலாம் சார். நிறைய இப்போ அது பாட்டுக்கு மொட்டு விட்டுக்கிட்டே இருக்கும். இது வெயில் காலத்தில் அது நிறையா இருக்கும் சார். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து கற்பூரவல்லி செடி. இந்த கற்பூரவல்லி குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது சார். அது சாறு எடுத்து சளி பிடிச்சிருந்தாக்க குழந்தைங்களுக்கு கொடுத்தாக்க ரொம்ப நல்லது. சளி சீக்கிரம் முறிஞ்சு போகும். பெரியவங்களும் சாப்பிடலாம், வெறும் இலையே சாப்பிடலாம். நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து பெரண்டைங்க. பெரண்டை வந்து வெரி ரேர். இப்போ நிறைய பேர் பார்த்துருப்பாங்களான்னு கூட டவுட்டு. இது ரொம்ப நல்ல ஒரு வலி நிவாரணி. மூட்டி வலி, அப்புறம் வீக்கம், இதுக்கெல்லாம் ரசம், இதனுடைய ரசத்தை அரைச்சி ரசம் வைக்கலாம், இல்லாட்டி சட்னி செய்து சாப்பிடலாம். ரொம்ப நல்லதுங்க. முட்டி வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இது வந்து இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து சுண்டைக்காய்ங்க. சுண்டைக்காய் வந்து
இதுக்கு ஒன்றும் அதிகமாக ஒன்றும் செலவே தேவையில்லை, அது பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். வாரத்தில் ஒரு நாள் சுண்டைக்காய் பறித்து குழம்பெல்லாம் வச்சா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அது கசப்பாக இருக்கும், வயிற்றுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து மிளகாய் செடிங்க. இது நல்ல காரமாக ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப காரமாக இருக்கும். நீங்கள் வெளியில் போய் மிளகாய் வாங்கவே வேண்டியது இல்லைங்க, நம்ம வீட்டிலையே வச்சுட்டா 2 நாளைக்கு ஒரு வாட்டி நீங்கள் அறுவடை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து அவரை. பெருசாக ஒன்றும் பந்தலெல்லாம் தேவையில்லை, சின்ன இடத்துலையே வளர்க்கலாம். நிறைய பலன் தரும், இது நிறைய காய் கொடுக்கும். இது இப்போ தான் சீசனுங்க, இனிமேல் தான் பூக்கும். நல்லா பச்சை பச்சையாக வருது பாருங்கள். நான் இது கெமிக்கல் எல்லாம் யூஸ் பண்ணுறதே கிடையாது இதுக்கு. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து லெமன் கிராஸ். லெமன் கிராஸ் வந்து டீயில் போட்டு சாப்பிட்லாம், ரொம்ப மணமாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அப்புறம் ஃப்ரைட் ரைஸ்க்கெல்லாம் கூட யூஸ் பண்ணுறது. பக்கத்தில் இருக்கிறது வந்து இன்சுலின் செடின்னு சொல்லுவாங்க. அந்த டயபெட்டிஸ் இருக்கிறவங்க, சர்க்கரை நோய் இருக்கிறவங்க வந்து இது இலையை சாப்பிட்டாக்க சுகருடைய லெவல் கம்மியாகிடும். அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது பைனாப்பிள், அன்னாசி பழம். இதுக்கு அதிகமாக தண்ணியே ஊற்ற வேண்டியதில்லை, அது பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். மேலே பூ அவ்வளோ அழகாக இருக்குது அந்த பைனாப்பிளோட, அன்னாசியோட இது. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து எலுமிச்சை. நீங்கள் நார்மலாக எல்லாம் எலுமிச்சை மரமாக பார்த்துருப்பீங்க. இது வந்து என்னுடைய தோட்டத்தில் செடியாக வச்சுருக்கிறேன். இது பாருங்கள் எத்தனை காய் இருக்குது பாருங்களேன். நான் நிறைய காய் பறிச்சிட்டேன், அனைவரும் ஒரு 30 காய்க்கு மேலே பறிச்சிருப்போம். நம்ம எல்லாம் அது மாதிரி செடியே வீட்டிலையே வளர்க்கலாம், மொட்டை மாடியிலே வளர்க்கலாம் எல்லாமே. அதுக்கும் பக்கத்தில் இருக்கிறது வந்து வெற்றிலை கொடி. இது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இது கடையில் விற்கிற வெற்றிலை இல்லை, இது ரொம்ப வயிற்றுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. அதுக்கு பக்கத்தில் இப்போ நீங்கள் பார்க்குறது தூதுவளை. அதில் வந்து முள்ளெல்லாம் இருக்குங்க. அந்த ஈவன் அந்த இலையில கூட சின்ன சின்ன முள் இருக்கும், ரொம்ப ரொம்ப நல்லது. சளிக்கு நம்மளே சாப்பிடலாம், குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், வீட்டில் வந்து ரசம் வச்சு சாப்பிடலாம், துவையல் வச்சு சாப்பிடலாம். சளி வந்து அவ்வளோ சீக்கிரம் போயிடும். இந்த மொட்டை மாடி தோட்டம் வந்து ரொம்ப ரொம்ப பயனுள்ளதுங்க. எல்லாருமே நம்ம சிட்டியில் இருக்கிறவங்க நிறைய பேர் இதை யூஸ் பண்ணாக்க ரொம்ப மன நிறைவாக இருக்கும், அவங்களுக்கு உண்மையிலேயே பொழுதுபோக்காகவும் இருக்கும், பயனுள்ள பொழுதுபோக்காகவும் இருக்கும்.